கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர தெரிஞ்ச இவனுக்கு த்ரிஷாவை விட தெரியலையே. ஃபிகரா இருந்துகிட்டு ஒரு 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 விமன் விஷயத்துல, ஒரு மேரேஜ் லைஃப் விஷயத்துல டிவோர்ஸ் ஓகே, வேற ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது ஓகே. பட் ஆனா கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட இல்லிசிட்டா அஃபேர்ல இருக்கிறது, ஹவ் இஸ் தட்? அப்ப இவனுக்கு தான் த்ரிஷா பிடிச்சிருக்குல்ல, அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? சரி உன் கூட எனக்கு செட் ஆகல அப்படின்ட்டு இவன் தானே டிவோர்ஸுக்கு அப்பவே இனிஷியேட் பண்ணிருக்கணும். ஏன் அந்த மேரேஜை கண்டினியூ பண்ணா? அப்போ அவனோட கரியர்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதுதானே. இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தனித்தனி கார்ல வந்தாங்கன்னு. நான் திரும்பவும் அதான் கேக்குறேன், தனித்தனி கார்ல வந்தா ஏன் ஜோடியா நின்று போட்டோ எடுக்கணும்? சரி கோயின்சிடென்ஸா கூட ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா இவ்வளோ கேஆஸ் போயிட்டு இருக்கு, இத்தனை பேரோட ஒரு என்ன சொல்றது ட்ரஸ்ட் அதுல இருக்குங்கிறப்போ இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிளம்புறப்ப தனித்தனியா கிளம்பி இருக்க வேண்டியதுதானே. சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தற்கொலைன்னு சொல்றது கரெக்ட் தானே? நம்ம எல்லாமே வந்துட்டு பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்துட்டு டிஎம்கே, இப்ப என்ன இருக்கு, டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக டிவிகே, அந்த மாதிரி வருது. அப்ப இதுல என்ன நமக்கு என்ன இருக்குன்னு பாக்குறப்ப ஒண்ணுமே கிடையாது.